ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகம்மைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்ன் சூப்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸ்வீட் கார்னு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதில் 50 கிராம் எப்படி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூனு பெப்பர் பவுடர், ஒரு சின்ன கேரட்டு பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு 3 பீன்ஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது அதில் ஸ்வீட் கார்னை போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அடுத்து பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா எல்லாம் வேகிற வரைக்கும் கொதிக்க விடுவோம். கார்ன்ஃப்ளவரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது நமக்கு வெஜிடபிள்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரையும் ஊற்றிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவையும் இதிலே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கீழே கட்டிப்படாமல் கிண்டி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கிண்டிங்கன்னா போதும், வெந்துடும். நமக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பரும் போட்டுக்கலாம். இது பிளாக் பெப்பர் தான் நான் போடுறேன். நமக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேல் லைட்டாக கொத்தமல்லி தூக்கிக்கோங்க. நமக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.